ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேட்டில் ஆஃப் த ஹெவன் சீசன் 5 எபிசோட் 196 வந்து தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். சரி, ஓகே, வாங்க நம்ம இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து சோன் கிளான் வந்து திடீர்னு வந்து காணாமல் போயிடுச்சு. இதனால் வந்து ஏசியன் ட்ரைப் வந்து ரொம்பவே வந்து பதற்றமான சூழ்நிலையில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து அந்த சோல் பிளேஸில் வந்து 6 ஸ்டார் சயின்ட்டு இருக்கிறவங்க வந்து சோல் பிளேஸ்க்கு வந்து போயிருக்காங்க. இது மூலமாக வந்து அவங்க வந்து டிஎன்ஓ அலைன்ஸை வந்து தோற்கடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து இங்கே ஃபைனல் பேட்டில் வந்து இங்கே அறிவிச்சிருக்காங்க. 3 நாளைக்கு அப்புறம் வந்து பேட்டில் நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லி டிஎன்ஓ அலைன்ஸுக்கு வந்து சோல் பிளேஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது லைஃப் அண்ட் டெத் பேட்டிலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஷோயன் வந்து அவனோட ஹியூனியோட உதவி மூலமாக வந்து அவன் வந்து அந்த டீமன் ஃபயரை வந்து அவங்க வந்து ஒரு வழியாக வந்து கட்டுப்படுத்தி அவன் வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஷோயனும் யூனும் வந்து அவங்க அந்த இடத்துலேருந்து போர்ட்டல் மூலமாக வந்து வெளியே வந்துட்டுருக்காங்க. நம்ம திரும்ப வந்து நம்ம அலைன்ஸ்க்கு வந்து போய் ஆகணும். ஏன்னா நம்ம இல்லாதப்போ அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஷோயின் வந்து சொல்கிறான். இங்கே வந்து எல்லாருமே வந்து அந்த டீமன் ஃபயர் ஸ்டோனை வந்து எடுத்து வைங்க, சீக்கிரமாக எடுத்து வைங்க, நம்ம வந்து நாளைக்கு வந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கான். சரி, ஓகே, நீங்கள் சொன்னபடியே வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது மூலமாக வந்து நம்மளால் வந்து இன்னர் அலைன்ஸ்க்கு வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல வந்து காற்று ரொம்ப வந்து வேகமாக வந்து அடிக்குது. இவங்களும் வந்து என்னதான் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற குதிரையெல்லாம் எல்லாமே வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஓடிட்டுருக்கு. காற்று ரொம்ப வந்து பயங்கரமாக இருக்கிறனால திடீர்னு அந்த இருக்கிற மேகம் மூட்டம் ஃபுல்லாக வந்து ரெட் கலரில் மாறி ஒரு புகையாக வந்து இடத்துல வந்துருக்கு. இங்கே எல்லாருக்குமே வந்து என்ன நடக்குது, ஒருவேளை சோல் பிளேஸை சேர்ந்தவங்க வந்து வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதே மாதிரி சோல் பிளேஸை சேர்ந்தவங்களும் வந்து வந்திருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான் இங்கே ஸ்லோ பேஸோட டெரிட்டோரியில் இருக்கிற அந்த டீமன் ஃபயர் ஸ்டோனியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க. அதுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் விட மாட்டேன். அது எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டே போங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அங்கே இருக்கிற டீம் மெடல் மாடு இருக்கிறவங்க வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நான் திரும்ப வச்சு போகவே மாட்டேன், அது திரும்ப நான் கொண்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ரொம்ப வந்து கோபமாகிடுச்சு. சோல் பிளேஸை சேர்ந்தவங்க வந்து எல்லாருமே வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாகுங்க, இவங்க கதையை இன்றைக்கி முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் வந்து நாம் வந்து இன்றைக்கி எப்படியாவது வந்து இந்த போட்டியில் வந்து ஜெயிச்சே ஆகணும், நம்ம எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம திரும்ப வந்து போகவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அலைன்ஸை சேர்ந்தவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே சோல் பிளேஸை சேர்ந்தவங்களும் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சோல் கிளானை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க. டீம் லீடர் வந்து சொல்கிறாங்க, உடனே வந்து டிஃபென்ஸ் ஃபார்மேஷன் வந்து உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அவங்க ஒருத்தவங்க கூட இங்கே தப்பிக்கக்கூடாது, எல்லாத்தோட கதையை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சோல் பிளேஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அதனால நம்ம இன்றைக்கி இங்கேருந்து தப்பிச்சு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஓட போகும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற லீடர் மாதிரி இருக்கிற ஒருத்தவங்க வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இங்கே இருக்கிற எல்லாத்தோட தலையை வந்து துண்டு துண்டாக வெட்டி அது எல்லாத்தையுமே வந்து இந்த தியான்ஃபோ அலைன்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே இருக்கிற லீடரோட கிட்ட போயிட்டு இன்றைக்கி உன் கதை வந்து முடிய போகுது, உன் தலையை வெட்டியை வந்து நான் உனக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் இன்றைக்கி உன் தலை போட போகுது அப்படின்னு சொல்லி வெட்டலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். ஆனால் திடீர்னு ஒரு ஃபயர் வந்து அவன் வந்து எரிஞ்சு அப்படியே வந்து சாம்பலாக மாறிடுறான். அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இன்னும் புரியல, என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ ஷோயினை வந்து பார்த்தோன்னே அங்கே இருக்கிற சோல் பிளேஸை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து இங்கேருந்து நம்ம சீக்கிரம் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி ப்ரெஷரை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நகர விடாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான் இங்கே இருக்கிற நான் தியான்ஃபு அலைன்ஸை சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே வந்து நீ வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பேன், அட்டாக் பண்ணி இங்கேருந்து நீ தப்பிக்கலான்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அவனோட ஃபயரை யூஸ் பண்ணி வந்து ஒட்டுமொத்தமாக வந்து எரிச்சிட்டு இருக்கான். இது பார்த்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது. இவன் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க அந்த டீம் லீடரும் வந்து பார்த்துட்ருக்காங்க. இவங்க ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அங்கே போனோடனே உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓகே தானே, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே தான், எங்களை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே வந்து நன்றி சீனியர், எங்கள் லைஃப்பை நீங்கள் தான் வந்து காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற டீம் லீடரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களும் தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்ககிட்ட இருக்கிற அந்த பில்லை கொடுத்து இது எல்லாத்துக்குமே வந்து கொடுங்க, இவங்க எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி மட்டும் அவனும் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அங்கே இருக்கிற மெடிசன் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ ஷோயின்னு வந்து யூன் கூட வந்து பேசிகிட்டு இருக்கான்.
எப்படி சோல் பிளேஸ் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறியிருக்கு, எதுக்காக வந்து இங்கே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஷோயன் வந்து யூன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் இங்கே இருக்கிற டீம் லீடரும் வந்து எல்லாத்துக்கும் வந்து மருந்து கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக வந்திருக்கான். நீங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இங்கே பில்ஸும் வேறு கொடுத்துருக்கீங்க, அதனால் ரொம்பவே வந்து தேங்க்யூ அப்படின்னு வந்து அவனும் வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது எலிக்சர் பத்தலையா, வேணா நான் உங்களுக்கு கொடுக்கவான்னு. இல்லை, நீங்கள் கொடுத்தது வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி இங்கேருந்து சீக்கிரமாக போய் ஆகணும். ஏன்னா சோல் பிளேஸ் சேர்ந்தவங்க வந்து பக்கத்தில் வந்து இருக்காங்க, அவங்க ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அதனால் நம்ம இன்றைக்கி சீக்கிரமாக வந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே என்னை வந்து அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை வந்து டெலிபோர்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு போகிறான். இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஆச்சரியமாக இருக்குது, கேப்டன் எங்கே போனாங்க, அவங்க இப்போ தான் இருந்தாங்க, அதுக்குள்ளே காணாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லாரும் வந்து பதறிட்டு இருக்காங்க. உடனே அதுக்குள்ளே அவன் திரும்ப வந்து வந்துட்டாங்க. நான் வெறும் ஒரு நிமிஷத்துல தான் போனேன், ஆனால் போன அடுத்த செகண்டே கண்ணை மூடி திறக்கறதுக்குள்ளே அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டாங்க. என்னால் நம்பவே முடியல, இவங்க ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அந்த பிரான்ச் ஹால் மொத்தமாகவே ஒரே அடியில் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து அங்கே இருக்க ஒருத்தர் வந்து கேட்டுட்ருக்கான். நான் ஷோயன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஷோயனா? ஷோயன், ஆமாம், ஷோயன் யங் மாஸ்டரோட லீடர் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் வந்து நான் அனுப்பின வந்து போய் சொல்லுங்கள், அதனால நீங்கள் வந்து அவுட்டர் அலைன்ஸ்லேருந்து இன்னர் அலைன்ஸ்க்கு வந்து போக முடியும், நான் அனுப்புனேன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களும் சரி ஓகே, நாங்கள் எங்களுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி மட்டும் அவங்க வந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ வந்து யூன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஸ்டோன் கிளானோ ஸ்பேட் கிளானோ வந்து திடீர்னு வந்து காணாமல் போயிடுச்சு, அதுக்கான காரணம் என்னமா இருக்குன்னு தெரியல. ஏன்னா திடீர்னு அது இல்லாமல் இந்த 4 அலைன்ஸை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து திடீர்னு வந்து நம்ம தியான்பு அலைன்ஸ் கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஏஷியன் ட்ரைபாக என்ன மாதிரி இருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த யூன் வந்து சொல்லியிருக்கான். நான் போய் பார்த்தாகணும், பார்த்தா தான் என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, நீ கேர்ஃபுல்லாக போ, ஏதாவதுன்னா எனக்கு கூப்பிடு, அது அங்கே ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் எனக்கு உடனே வந்து தகவல் சொல்லு, நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம லியோனும் வந்து சரி ஓகே நான் கிளம்புறேன், நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த தியான்பு அலைன்ஸ் வந்து 2 வருஷத்தில் ரொம்பவே வந்து டெவலப் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நம்மளோட மாஸ்டர் வேறு அங்கே என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான். நம்ம சீக்கிரமாக வந்து அங்கே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினச்சிட்டு இருக்கான். நமக்கு அப்படியே வந்து அங்கே இருக்கிற தியான்பு அலைன்ஸ் தான் வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து காமிக்கிறாங்க. அவ்வளோ கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.